இந்த அந்த நிருபங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிருபங்கள் எங்கிருந்து அவன் இந்த லெட்டர் இந்த நிருபங்கள் எழுதுகிறான் என்று சொன்னால் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இந்த படித்த இந்த வேத வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே இருக்கும்போது அவன் எழுதினான் என்று சொன்னால் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த வார்த்தையினுடைய அந்த சாராம்சத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம எந்தவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நாம உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குவார் என்று ஏதோ 10-11 ஏதோ ஜனங்களை பிலிப்பு சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அவன் சொல்லி அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் சொல்லுகிறான், நான் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். எங்கேயா நான் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன்? எங்கேயா நான் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னா பிகாஸ் ஐ வாஸ் இன் a prison. இந்த லெட்டர் நான் எழுதும் போது நான் பிரிசன்ல தான் இருக்கிறேன். அதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். என் கட்டுகளிலும் அவன் he himself testify பண்றான். என் கட்டுகளிலும் என் உபத்திரவங்களிலும் இந்த சுவிசேஷ வார்த்தைகளை இந்த சுவிசேஷத்திற்காக உத்தரவை சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியால் ஆமென். பிலிப்பு சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே வைத்திருந்தான் என்று சொன்னால் தன் இருதயத்தில் வைத்திருந்தான். நீங்கள் என் கட்டுகளுக்கு பங்காளிகளா இருக்கிறீர்கள் என்று சொன்னான். நீங்கள் என் கட்டுகளுக்கு ஆமென் ஆமென் என்ன சொல்ற பார்ட்டேக்கரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். ஆகினால நான் உங்களுக்கு எழுதுறேன், உங்கள் எல்லாரும் நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்குது. இப்படி கட்டுகளில் இருந்து அந்த சபைக்கு சில என்கரேஜிங்கான வார்த்தை, எப்படி அந்த சபையில் இருக்கிற சில பிரச்சனைகளை அவன் அப்சர்வ் பண்ணி ஆமென் தீத்து, திமோத்தேயு, பிலமோன், ஒனோசிமே இப்படி ஒரு 4 பேர் இவனால் உருவாக்கப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் அப்பப்போ இவன் போய் சுவிசேஷம் சொல்லி அந்தந்த ஊர்களில் பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபித்து ஒரு சில சபைகளை இந்த 4 பேர் வசமாக நீங்கள் பார்த்துங்க. தீமோத்தேயு நீ இதை பார்த்துக்கப்பா, தீத்து இந்த சபை நீ பார்த்துக்கோ, பிலமோன் நீ இந்த சபை பார்த்துக்கோன்னு சொல்லி தான் அந்த 3 பேருக்கு அந்த சபையில் சந்திக்கிற பிரச்சனைக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்ன பண்ணுறான், நிருபங்களை எழுதி அவங்கள ஊழியன்னா எப்படி இருக்க வேண்டும், எப்படி என்ன மனதையுடையவனா இருக்க வேண்டும் சொல்லி லெட்டர் எழுதுறான். அப்படி இந்த சபையை குறித்து அறிந்து அவங்களுக்கான செய்தி எல்லாவற்றையும் சொல்லிட்டு இந்த 4ஆம் அதிகாரத்துடைய முடிவு கடைசி அதிகாரம் ஆயிற்று. முடிவில் இந்த சபையை திடப்படுத்தி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு சந்தோஷமும் கிரீடம் எங்க பாருங்க, எங்க உட்கார்ந்துட்டு எப்படிப்பட்ட என்கரேஜிங் வார்த்தை சொல்றான் பாருங்க. ஒருவேளை நான் கூட அப்படி சிறைச்சால் இருப்பேன் என்று சொன்னான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. யார் என்ன நினைச்சீங்களோ என்ன குறிச்சு கர்த்தரை நீங்க கொண்டு போட்டு அந்த இன்னைக்கு நம்மளாம் அந்த என்ன பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம். அவன் சொல்றா பாருங்க, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே நான் சொன்ன வார்த்தைகளின்படியாகவே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், ஒரே சிந்தையாயிருங்கள். அப்படி சில ஆலோசனைகளை சில என்கரேஜிங்கான வார்த்தைகளை சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா 11ஆம் வசனத்துலேருந்து தான் நம்ம இந்த 11ஆம் வசனத்தை நம்ம புரிஞ்சாதான் இந்த 19ஆம் வசனங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும். நான் இப்படி பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. 10வது வசனத்தை வாசிச்சிருங்க, 10லேருந்து வாசிச்சதோ தெரியும். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்படி என்னை மறுபடியும் மனமளந்திருக்கிறபடியால் நான் கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தீர்கள். நீங்க நினைச்சீங்க பிலிப்பு சபையை, ஏன்னா நான் இருக்கிறது இன்னொரு பட்டணத்துல இன்னொரு கண்ட்ரியில சிறைச்சாலையில் இருக்கிறேன், ஆனா நீங்கள் இன்னொரு தேசத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் எது வேணாலும் எனக்காக
செய்திருக்க முடியும், செய்திருக்கிற கூடும். ஆனால் உங்களுக்கு சமயம் நேரிடவில்லை, அது எனக்கு தெரியும். ஆகையினால இப்படி நான் சொல்றதுனால நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, நான் குறைச்சலில் இருந்தபடினால இப்படி சொல்றேன்னு மாத்த நினைச்சுக்காதீங்க. நான் இப்படி ஏடா பாஸ்ட் இப்படி பேசுறாருங்கிறத டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏனெனில் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எப்படியா இருக்கிறேன் என்று சொன்னான், மனரம்யமா இருக்கு. சபையாரே, பிலிப்பு சபையே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியான உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறா. ஆமே, இது பரிசுத்த ஆவியானே நம்மோடு உம்முடவாய் பேசுகிறா. எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். ஏதோ நான் குறைவில் இருக்கிறனால என் கட்டுகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி, என் கட்டுகளை மேன்மைப்படுத்தி, என் கட்டுகள் இப்படி இருக்குது, நீங்கள் ஏதாவது எனக்கு செய்து தாங்குங்கள், எனக்கு உதவுங்கள், அல்லது என்னோடு கூட வந்து நீங்களும் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நான் எழுதுறேன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் எந்த நிலையில இருந்தாலும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை மனரம்யம். இலையோடு இருக்கிற அதிக கரியை பார்க்கிலும், கொளுத்த கரியை பார்க்கிலும் மனரம்யமே நித்திய விருந்துன்னு நீதிமொழிகள் வேதம் சொல்லுகிறது. வாட் இஸ் மீன் பை தட்? ஒரு டேபிள இலைய போட்டு 16 வகை பொருட்களை வைத்து அதில் நமக்கு தேவையான என்னென்ன நான்வெஜ்ஜஸ் எல்லாம் பொரித்து வைத்து அது இருந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் எனக்கு திருப்தி ஆகாது. மனரம்யன்னு ஒன்று எனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு நித்திய வருது. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் முக்கியம் இல்லப்பா. நான் கஞ்சி குடிச்சாலும், அல்லது வெங்காயத்தை சாப்பிட்டாலும், அல்லது சாம்பார் சாப்பிட்டாலும், ஆமென், வேற என்ன சாப்பிட்டாலும்